Next property பார்க்க போகிறது linearity property DTFT-ல linearity என்னது input என்னவா இருக்கோ அதே மாதிரி output act ஆகும். So input is directly proportional to output signal. So அதுதான் நம்ம linearity ன்னு பார்ப்போம். So இதில் இருக்கிற இந்த DTFT property பார்க்கலாம். So first நம்ம condition இப்போ x of n ஒரு signal இருக்கு, அதுக்கு DTFT எடுத்தோம்னா x of omega ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இன்னொரு signal y of n அதுக்கு DTFT எடுக்கும்போது y of omega இப்படி கிடைச்சதுன்னா, அதாவது லீனியராக கிடைச்சதுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு சிக்னல் z of n ஈக்குவல் டு a into x of n plus b into y of n, அதாவது இந்த சிக்னல் z of nல என்ன இருக்குன்னா ரெண்டு சிக்னல் இருக்குது, x of n சிக்னல் இருக்குது, y of n சிக்னல்ஸ் இருக்கும், வித் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு மல்டிபிள் வேல்யூஸ். ஓகேங்களா? இதுக்கு நம்ம DTFT எடுக்கும்போது என்ன வரும்னா அதே மாதிரி தான் வரும். z of big omega என்ன வரும், x of n க்கு பதிலாக x of big omega, y of n க்கு பதிலாக y of big omega, அந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் வரும். ஸோ இதான் வந்து லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியில் இன்புட்டும் அவுட்புட்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேங்களா? இது ஏறிச்சுன்னா அதுவும் ஏறும், அது குறைஞ்சிச்சுன்னா இதுவும் குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம DTFT-னுடைய டெஃபினிஷன் எழுதணும். So z of big omega equal to summation n is equal to minus infinity to plus infinity. இங்கே என்ன எடுத்திருக்கும் அதோட சிக்னல் தானே வரும், இன்புட் சிக்னல் z of n e power minus j omega n. இதுதான் வந்து நார்மல் DTFT-னுடைய ஃபார்முலா. புட்டிங் ஃபார் z of n is equal to z of n-க்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ரெண்டு சிக்னல் x of n y of n, அது கூட மல்டிபிள்ஸ் ab. ஸோ இது எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ z of big omega equal to இந்த சம்மேஷன் எடுத்து அப்படியே எழுதுங்க. இந்த z of n-க்கு பதிலாக மட்டும் இதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதையும் பேலன்ஸ் எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். z of big omega equal to, இப்போ நம்ம இதை பிரித்து எழுத போகிறோம். ஸோ ரெண்டாக பிரிக்க போகிறோம். அதாவது ax of n e power minus j omega ஒரு சம்மேஷன். ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டில் எழுதியாச்சு. அடுத்தது அகைன் இன்னொரு வாட்டி இப்போது b omega of n e power minus j omega n இந்த ஒரு சம்மேஷன். ஸோ இது எடுத்து இப்படி எழுதியாச்சு. இதில் வந்து a வேல்யூ மல்டிபிள்ஸ் தானே, அதை தூக்கி வெளியில் ஓரமாக வச்சுருவோம். b அதேமாதிரி மல்டிபிள்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஓகேங்களா? இதுமாரி பிரித்து எழுதியாச்சு. இப்போ பாருங்கள், a எடுத்து எழுதியாச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது, சேம் அந்த சிக்னல் வருதுங்களா? அதாவது x of n e power minus j omega, இது என்ன DTFT ஃபார்முலா வந்துருச்சுங்களா? அப்போ x of n இருந்தால் அப்போ x of big omega, இங்கே b. நெக்ஸ்ட் இதுவும் அதேமாதிரி DTFT ஃபார்முலா வந்துருச்சு. அப்போது இங்கே y of n இருந்தால் y of big omega. ஸோ இதுதான் நம்மளுக்கு அவுட்புட் வந்து லீனியர்லியாக இருக்கும். ஓகேங்களா? thus the outputs are also linearly related. therefore z of big omega equal to a. ஸோ இந்த சிக்னல் என்ன சிக்னல் இது, இதுதான் வந்து அந்த DTFT எடுத்த சிக்னல் x of big omega. b அதே மாதிரி DTFT எடுத்த அந்த yக்கு சிக்னலுக்கு y of big omegaன்னு எழுதியாச்சு. ஸோ இவ்வளோ தான் லீனியர்லி ரிலேட்டட். ஓகேங்களா? இப்போது இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. முதல்ல கண்டிஷன்ஸ் எழுதுங்க, அப்புறமா ப்ரூஃப் காட்டணும். ஸோ ப்ரூஃப்க்கு நம்ம முதல்ல DTFT டெஃபினிஷனை பயன்படுத்துகிறோம். அப்புறமா இந்த z of n-க்கு இதை அப்ளை பண்ணி ரெண்டாக பிரிச்சுட்டு திரும்பவும் இதவே எடுத்து நம்ம அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுறோம். x of omega y of omega. இங்கே x இருந்தாலும் x of omega, y இருந்தாலும் y of omega. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறது ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ DTFT-ல ஸ்கேலிங் என்னது, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, ஆம்ப்ளிடியூட்டில் சேஞ்சஸ் பண்ணுறது, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது அதை ஸ்கேலிங்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முதல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம். இஃப் இப்போ x of n ஒரு சிக்னல் இருக்குது, அதுக்கு நான் DTFT எடுத்தேன்னா கேபிட்டல் X of omega வருது. இங்கே ஸ்கேலிங் DTFT-ல நான் என்ன பண்ண போகிறேன்னா y of n ஒரு சிக்னல், அதுக்குள்ளே x pn எடுத்துக்கிறேன். அதாவது ஸ்கேலிங் ஃபேக்டர் மாதிரி. நார்மலாக x of n தான், அது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு p மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா y of n. இதுக்கு DTFT எடுக்கும் போது எனக்கு y of omega வரும். இங்கே y of n இருந்தால் y of omega வரும். இங்கே கூட வந்து pn மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது எனக்கு இங்கே அவுட்புட்டில் வந்து இந்த x of n-க்கு முதல்ல ஒமேகா வந்துடும். இங்கே நம்ம எதை மல்டிப்ளை பண்ணுறோமோ அது டிவிஷனில் வரும். ஓகேங்களா? DTFT எடுத்தோம்னா. ஸோ இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி தான் ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்று இதையாவது எழுதுங்க, இதை எழுதி இதை மட்டும் எழுதுனா கூட ஓகே தான்.
அதாவது எக்ஸ் ஆஃப் பிஎன் ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் முன்னாடி மல்டிப்ளை பண்ணும்போது அதோடைய அவுட்புட் அதாவது டிடிஎஃப்டி ஆகிட்டு வரும்போது எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா பை இந்த மல்டிப்ளிகேஷனுக்கு இது டிவிஷனில் வரும்னு சொல்கிறாங்க. இதுதான் ப்ராப்பர்ட்டி. இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ எப்பயுமே ப்ரூஃப்க்கு நம்ம என்ன எடுத்துப்போம், ஸ்டார்டிங்காக டிடிஎஃப்டி ஃபார்முலா எடுத்துப்போம். ஸோ டிடிஎஃப்டினுடைய டெஃபினிஷன் என்னது, ஒய் ஆஃப் பிக் ஒமேகா ஈக்குவல் டு சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே எக்ஸ் ஆஃப் பிஎன், ஏன் எக்ஸ் ஆஃப் பிஎன் கொடுத்துருக்கோம், இங்கே ஒய் ஆஃப் ஒமேகா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒய் ஆஃப் ஒமேகா எதுலேருந்து வருது, எக்ஸ் ஆஃப் பி ஆஃப் என். ஸோ அதாவது இங்கே எக்ஸ் ஆஃப் பி ஆஃப் என் எழுதிக்கிறோம். இது நார்மல் ஆஸ் யூஷுவல் எக்ஸ்போனன்ட் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். புட் பிஎன் இஸ் ஈக்குவல் டு எம். ஸோ இது இந்த பிஎன் ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எம்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, புதுசாக ஒரு வேரியபிள். ஸோ இந்த பிஎனுக்கு பதில் நம்ம என்ன போடுறோம், எம். அப்போ எக்ஸ் ஆஃப் எம்னு வருமா, அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ் ஆஃப் எம்னு எழுதியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் ரொம்ப ஈஸி. சம்மேஷன் இங்கே அதேமாதிரி இங்கே நீங்கள் இதையும் மாற்றிடணும். எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இங்கே எப்படி என் வேல்யூ வருதோ இதை நம்ம மொத்தமாக மாற்றும் போது இங்கேயும் நம்ம லிமிட் வந்து எம்னு மாற்றிக்கணும். ஓகேங்களா, அதேமாதிரி இந்த எண் இருக்க இடத்துல கூட நம்ம என்ன மாற்றணும், எம்னு மாற்றிக்கணும். அதாவது நார்மலாக பிஎன் இருக்கிற இடத்துல நம்ம எம்னு மாற்றுறோம். அப்போ என் இருக்கிற இடத்துல என்ன வரும், எம் பை பின்னு வரும். ஓகேங்களா, நீங்கள் லிமிட்டில் மட்டும் என்னு போட்டால் போதும். இங்கே ஒரு பிஎன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியாச்சு, எம்ன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே ஒரு என் இருக்குது. ஸோ எண்ணுக்கு என்ன சேஞ்ச் பண்ணலாம், எம் பை பி. அதாவது இங்கே எம் பை பின்னு எழுதியிருக்கும். ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். சம்மேஷன் எடுத்து எழுதியாச்சு. எக்ஸ் ஆஃப் எம் இ பவர் மைனஸ் ஜே, அதாவது இது கொஞ்சம் ப்ராக்கெட் போட்டு எழுதுறோம். பிக் ஒமேகா பை பி எழுதிட்டு ப்ராக்கெட் போட்டு இந்த எம் எடுத்து பக்கத்தில் எழுதிக்கிறோம். எல்லாம் ஒன்று தானே. நெக்ஸ்ட் ஒய் ஆஃப் பிக் ஒமேகா ஈக்குவல் டு, இது அப்படியே நோட்டீஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எந்த ஃபார்மேட்டில் வருது பாருங்கள், எக்ஸ் ஆஃப், இப்போது நம்மளுக்கு எக்ஸ் ஆஃப் ஒமேகா வந்துருச்சு. ஓகேங்களா, இதே ஃபார்மேட்டில் தானே இருக்குது. சம்மேஷன் என் m is equal to minus infinity to plus infinity x of m இருக்குது, e power minus j omega m இருக்குது. இதுதான் நார்மல் டிடிஎஃப்டிக்கான ஃபார்முலா ஃபைனல் அவுட்புட்டில் வருது. கூட எக்ஸ்ட்ராவாக இந்த p மட்டும் இருக்குது டிவிஷனில். அப்போது நம்ம எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா எழுதுவோம், கூட எக்ஸ்ட்ராவாக இந்த p ஸ்கேலிங் ஃபேக்டர் அதாவது டிவிஷனில் p போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து அவுட்புட்டாக வருது. அதாவது நம்ம ஏதாவது முன்னாடி ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அது அவுட்புட்டில் சேம் அந்த அவுட்புட்டில் வந்து என்ன வரும், டிவிஷனில் வரும். மற்றபடி மேலே எந்த நியூமரேட்டர் எதுவுமே சேஞ்ச் ஆகுது. இதுதான் வந்து ஸ்கேலிங் ஃபேக்டர். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஆம்ப்ளிடியூட்லாம் வேரி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா, சரி, இப்போ இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஸ்கேலிங். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் எழுதுங்க, ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃப் வேல்யூ எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ணி டிடிஎஃப்டியோட டெஃபினேஷன் எழுதிக்கிட்டு பிஎன் இருக்கிற இடத்துல எம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என் இருக்கிற இடத்துல எம் பை பின்னு சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறமா அதை ஜென்ரல் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து மாற்றிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறது டிஃப்ரென்சியேஷன் இன் ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ எப்படி வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது. சரி, இப்போ கண்டிஷன் எழுதிடும். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ் ஆஃப் என் ஒரு சிக்னல் இருக்குது. இந்த சிக்னலுக்கு டிடிஎஃப்டி எடுத்தோம்னா எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா இப்போது தென் மைனஸ் ஜே இன்ட்டு என் எக்ஸ் ஆஃப் என் ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம் மைனஸ் ஜே, இந்த எக்ஸ் ஆஃப் என்னு கூட என்னு மல்டிப்ளை பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்ம் இருந்து அதுக்கு டிடிஎஃப்டி எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டி பை டி ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகான்னு வரும். இதுதான் அவுட்புட் வரும். இதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ப்ரூஃப் பை டெஃபினேஷன் ஆஃப் டிடிஎஃப்டி. டிடிஎஃப்டியோட ஃபார்முலா தானே, எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா ஈக்குவல் டு சம்மேஷன் வேல்யூஸ். இந்த எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா எப்படி கிடச்சிது, எக்ஸ் ஆஃப் என் இன்புட் சிக்னல்லேருந்து கிடச்சிது. எக்ஸ் ஆஃப் என் அதுக்கு எக்ஸ்போனன்ட் இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். இதுதான் வந்து நார்மல் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் அப்ளை பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைடு வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா. ஸோ எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும் டி பை டி ஒமேகா எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு, அதே மாதிரி இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டி பை டி ஒமேகா போட்டு இதை எடுத்து எழுதிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, எழுதியாச்சு. இப்போ அடுத்தது சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் சம்மேஷன் அண்டு டிஃப்ரென்சியேஷன் இப்போ மாற்ற போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு எதுவும் சேஞ்ச் ஆகாது, அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இந்த சம்மேஷன் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குல்லையா, அதை எடுத்து இப்படி எழுதிப்போம். அடுத்தது இந்த எக்ஸ் ஆஃப் என் எடுத்து இப்படி எழுதிப்போம்.
இந்த d by d ஒமேகா, அதாவது ஒமேகா இங்கே இருக்குது, இதில் எங்கேயாவது ஒமேகா இருக்கா? இல்லை. இதில் எங்கேயாவது ஒமேகா இருக்கா? இல்லை. இதில் மட்டும் தானே இருக்குது. அப்போ இதை எடுத்து நம்ம இது கூட தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்க. மற்றது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆகிடும், எடுத்து ஓரமாக வச்சுருங்க, அவ்வளோதான். அதுதான் நம்ம சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் சம்மேஷன் அண்ட் டிஃபரன்சியேஷன் போட்டிருக்கு. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுவும் அப்படியே தான் வந்துடும். இப்போது d by d ஒமேகா, அதாவது இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஒரு e பவர் மைனஸ் ஜே ஒமேகா என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ஒமேகாவோட. ஓகேங்களா, ரெஸ்பெக்ட் டு ஒமேகா. இ பவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும், அதே தானே வரும், இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என் வரும். அப்புறமா இந்த ஒமேகாவோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? மைனஸ் ஜே என். அதை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்? ஃப்ரண்ட்டில் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப். Therefore d by d omega x of omega equal to, இதை எடுத்து அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். ஓகேங்களா, ஸோ இதை ப்ராக்கெட் போட்டு எழுதிட்டு அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். எப்படி எழுதிட்டோம் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மைனஸ் ஜே எழுதிட்டு அப்புறம் n அப்புறம் எக்ஸ் ஆஃப் n, மைனஸ் ஜே n எக்ஸ் ஆஃப் n, அப்புறமா இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா n. கம்பேரிங் த above equation with the definition of dtft, இதே ஈக்குவேஷன் அப்படியே dtft கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். We find that minus jn x of n as the dtft of d by d omega of x of omega. அதாவது இந்த லைன் என்னன்னா, இப்போ நம்ம இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ ஃபைனல் நம்ம எழுத போகிறோம். இப்போது இது அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த dtft ஸ்டார்டிங் ஈக்குவேஷன் வந்துச்சா பாருங்கள், சம்மேஷன் n is equal to minus into infinity வந்துச்சு, e power minus j omega என்னச்சு, எக்ஸ்ட்ராவாக x of nக்கு முன்னாடி மைனஸ் jn வந்திருக்கு. இவ்வளோ தான் விஷயமே. இது எதனால் வந்தது? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால வந்தது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இப்படி தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுவோம். ஸோ மைனஸ் ஜேஎன் எக்ஸ் ஆஃப் என். ஸோ இதுக்கு டிடிஎஃப்டி எடுத்து என்ன வரும்? டி பை டி ஒமேகா ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டி. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் எழுதுங்க, அப்புறம் ப்ரூஃப் எழுதுறதுக்கு டிடிஎஃப்டி டெஃபினேஷனை பயன்படுத்துங்க, அப்புறமா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும், சம்மேஷன் டிஃப்ரென்சியேஷன்ஸ்லாம் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம காமிச்சிட்டா போதும் ப்ரூஃபை. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் இன் டைம் டொமைன் டிடிஎஃப்டி ப்ராப்பர்ட்டியில். சரி, எப்படி வந்து டைம் டொமைனில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது? ரெண்டு சிக்னல். ஸோ எக்ஸ் ஆஃப் என் ஒரு சிக்னல் எடுத்துக்கிறோம், அதுக்கு டிடிஎஃப்டி எடுத்தால் எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா. அதே மாதிரி தான் ஒய் ஆஃப் என் ஒரு சிக்னல் எடுத்துக்கிறோம், அதுக்கு டிடிஎஃப்டி எடுத்தால் ஒய் ஆஃப் ஒமேகான்னு கிடைக்குது. கண்டிஷன் இஃப் அப்படி கிடைச்சதுன்னா இசட் ஆஃப் என்னு ஒரு சிக்னல் எடுக்கிறோம், அதுக்கு டிடிஎஃப்டி எடுத்தால் இசட் ஆஃப் ஒமேகான்னு கிடைக்கும். சரி, இந்த இசட் ஆஃப் எனுக்குள்ளே என்ன இருக்குன்னா, இந்த ரெண்டு சிக்னலும் மல்டிப்ளை பண்ணுறேன், எக்ஸ் ஆஃப் என் இன்ட்டு ஒய் ஆஃப் என். மல்டிப்ளை பண்ணி இங்கே அவுட்புட்டில் வரும்போது, அதாவது டிடிஎஃப்டி எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன எக்ஸ்ட்ரா வரும்னா 1/2π எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா ஸ்டார் ஒய் ஆஃப் பிக் ஒமேகா. இதுக்கு ரெண்டுத்துக்கும் ஸ்டார் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி எடுப்போம். ஃப்ரண்ட்டில் 1/2π மல்டிப்ளை ஆகும். இப்படி தான் வரும் ப்ரூஃப். ஓகேங்களா, ஃபைனலாக இதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். சரி, ஸோ எப்பயுமே ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் என்ன எடுத்துப்போம்? டிடிஎஃப்னுடைய பேசிக் டெஃபினேஷன் இசட் ஆஃப் பிக் ஒமேகா ஈக்குவல் டு சம்மேஷன் n is equal to minus infinity to plus infinity. இதில் நம்ம ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ஆஃப் என்னையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஒய் ஆஃப் என்னையும் தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா, இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா என். இப்போ அடுத்த ஸ்டெப். இப்போ இந்த எக்ஸ் ஆஃப் என் இருக்குங்க இல்லையா, இந்த எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு என்ன ஃபார்முலானா, அதாவது இன்வர்ஸ் டிடிஎஃப்டி பயன்படுத்தி தான் அதை சால்வ் பண்ண முடியும். டிடிஎஃப்டிக்கு ஆப்போசிட் தான் இன்வர்ஸ். ஸோ எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு இன்வர்ஸ் எடுத்தோம்னா உள்ளே வந்து எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா வரும். இதுவே எக்ஸ் ஆஃப் அது இங்கே ஒமேகா பதில் லேம்டா உங்களுக்கு சிம்பிள் மாற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு ஒமேகா யூஸ் பண்ணுறதுனால இங்கே லேம்டான்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சரி, ஒரு எக்ஸ் ஆஃப் எண்ணுக்கு இன்வர்ஸ் டிடிஎஃப்டி எடுக்கும்போது எக்ஸ் ஆஃப் லேம்டா உள்ளே வருது. இதுவே டிடிஎஃப்டி எடுக்கும்போது இது வெளியில் வரும், இது உள்ளே வரும். இதான் விஷயமே, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ 1/2π இன்டெக்ரல் மைனஸ் π to π எக்ஸ் ஆஃப் லேம்டா இ பவர் ஜே லேம்டா என் டி லேம்டா. ஸோ இன்வர்ஸ் எடுக்கும்போது இங்கே மைனஸ் வராது. ஓகேங்களா, சரி, புட்டிங் எக்ஸ் ஆஃப் என் வி கெட். இந்த எக்ஸ் ஆஃப் என் வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த மல்டிப்ளிகேஷன் வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, சரி, இங்கே இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஒன்றும் அந்த எக்ஸ் ஆஃப் என் இடத்துல இந்த வேல்யூஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இன்டர்சேஞ்சிங் த ஆர்டர் ஆஃப் சம்மேஷன் இன்டகிரேஷன் இசட் ஆஃப் ஒமேகா ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, இப்போது
இப்போது 1/2 பை இருக்குங்களா? ஸோ 1/2 பை எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இன்டெக்ரல் எக்ஸ் ஆஃப் லேம்டா எடுத்து எழுதியாச்சு. இப்போது சம்மேஷன் n இங்கே இருக்குது. அப்போது இது n கூட தானே போய் ஜாயினாக இருக்கணும். இதில் n இருக்கா? இல்லை. இதில் n இருக்கா? இல்லை. இந்த இடத்துல தான் n இருக்குது. அப்போ இந்த சம்மேஷனை தூக்கி இந்த இடத்துல போடணும். போட்டாச்சுங்களா? ஓகேங்களா? போட்டாச்சு. அதுக்கப்புறம் இங்கே n இருக்குங்களா? ஸோ இந்த n வேல்யூ எடுத்து இது கூட ஜாயின் பண்ணுங்க. y ஆஃப் n e பவர் j லேம்டா n. அப்புறம் இங்கே ஒரு n இருக்குது e பவர் மைனஸ் j லேம்டா n. ஸோ n எல்லாத்தையும் ஒரு பக்கமாக எழுதிக்கணும். லாஸ்ட்டாக இந்த d லேம்டா வந்து தூக்கி லாஸ்ட்டில் போட்டுடணும். ஏன்னா அதை இன்டெகிரேஷனுக்கு பண்ணுறது. ஓகேங்களா? எக்ஸ் ஆஃப் லேம்டாவை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது d லேம்டா. புரியுதுங்களா? சும்மா ஒன்றும் இல்லை, அரேஞ்ச் பண்ணோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த 1/2 பை கான்ஸ்டன்ட் எடுத்து எழுதணும். இன்டெக்ரல் அதை எடுத்து எழுதியாச்சு. இதுக்குள்ளே எக்ஸ் ஆஃப் லேம்டா, அப்போ d லேம்டா லாஸ்ட்டில் வரும். ஸோ சம்மேஷனில் தான் n இருக்குது. ஸோ எல்லா n வேல்யூஸ்க்குமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் சம்மேஷன் போட்டுடணும். n எங்கே இருக்குது? இதில் n இருக்குது, இதில் n இருக்குது, இதில் n இருக்குது. ஸோ இந்த 3 எண்ணத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் சம்மேஷன் போட்டால் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். 1/2 பை இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். ஸோ சம்மேஷனும் எடுத்து அப்படியே எழுதிட்டு y ஆஃப் n, இங்கேயும் இங்கேயும் இருக்குது. ஸோ ஈயை நம்ம காமனாக எடுத்துப்போம் பேஸ். இப்போ பவர்னா இருக்குங்க, பவர் தான் உஷாராக கவனிக்கணும். இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குங்களா? ஸோ பவர் மேலாம் இருக்குது j லேம்டா n மைனஸ் j ஒமேகா n இப்படி இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஜேவை காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன வரும்? மைனஸ் ஜே எடுத்தாச்சுன்னா அப்போ இங்கே ஒமேகா இருக்கும், மைனஸ் இதில் லேம்டா இருக்கும், என்னும் ரெண்டுத்தையும் வெளியே எடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் நான் வந்து ஃபஸ்ட்டு மைனஸ் ஜேவை வெளியே எடுத்துடுறேன். அப்புறமா இதுலேருந்து எண்ணையும் வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் இது தான் இருக்கும். ஓகேங்களா? இதை எடுத்து எழுதியாச்சுங்களா? அடுத்த ஸ்டெப்பு. therefore z of big omega equal to 1/2 pi. ஸோ இதெல்லாம் அப்படியே வந்துடும். இந்த ஸ்டெப்பெலாம் அப்படியே வந்துடுச்சுங்களா? அப்படியே எடுத்து எழுதியாச்சுங்களா? இப்போ எக்ஸ்ட்ராவை இந்த இடத்துல மட்டும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இது அப்படியே பாருங்கள், இந்த டிடிஎஃப்டி ஃபார்முலா வரும் பாருங்கள். ஒரு சம்மேஷன் வந்துடுச்சு, ஒரு y ஆஃப் n வந்துடுச்சு, e பவர் மைனஸ் ஜே, இதுக்குள்ளே வந்து அந்த சிக்மா இதுக்குள்ளே வந்து பிக் ஒமேகா லேம்டா இந்த வேல்யூஸ்லாம் வந்துச்சு. பக்கத்தில் n இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்தால் அது கண்டிப்பாக என்னது? ஒரு டிடிஎஃப்டி. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு எப்பயுமே இது வரைக்கும் படித்தது எல்லாமே சிங்கிள் ஒமேகா வரும். இவர் தான் விஷயமே. கூட எக்ஸ்ட்ரா என்ன வருது? இங்கே மைனஸ் லேம்டா வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா y ஆஃப் பிக் ஒமேகா மைனஸ் லேம்டா போட்டுக்கலாம். அந்த மைனஸ் லேம்டா போடலாம் எப்படி வரும்? ஓகேங்களா? அங்கே மைனஸ் லேம்டா வந்ததுனால கூட எக்ஸ்ட்ராவாக இப்படி வந்திருக்கு. இதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று டீச் பண்ணியிருக்கேன். 1/2 பை மைனஸ் பை டு பை எக்ஸ் ஆஃப் லேம்டா ஒய் ஆஃப் ஒமேகா மைனஸ் லேம்டா இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இங்கே லேம்டா, இதுக்கு லேம்டாக்கு வந்து முன்னாடி ஏதோ சப்ராக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது பேர் கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1/2 பை இந்த இன்டெக்ரல்லாம் தூக்கிட்டு எக்ஸ் ஆஃப் ஒமேகா ஸ்டார் ஒய் ஆஃப் ஒமேகான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது இங்கே ரெண்டுத்துலேயும் லேம்டா இருக்கும். இந்த லேம்டாக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் இங்கே மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டியில் வரும், கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இன்டெக்ரல் சிம்பிள்ஸு இந்த டி லேம்டா எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே இது கன்வெர்ட் பண்ணி இப்படி எழுதியாச்சு. ஸோ இப்படி தான் வந்து ரெண்டு சிக்னல்ஸை நம்ம மல்டிப்ளிகேஷன் டொமைனில், அதாவது டைம் டொமைனில் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன சிக்னல்ஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துருங்க, என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோமோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் ப்ரூஃபுக்கு டிடிஎஃப்டியை பயன்படுத்துங்க. எக்ஸ் ஆஃப் என்ன சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அதில். அப்புறம் சம்மேஷன் இன்டகிரேஷனில் ஆர்டர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஃபார்மேட்டை கொண்டு வந்து கன்வல்யூஷன் ப்ராப்பர்ட்டி இதில் பயன்படுத்தி ப்ரூஃபை காமிச்சிட்டா முடிஞ்சிடுச்சு. இப்போது சிக்னல் இருக்குது, டிடிஎஃப்டி எடுத்த சிக்னல் எக்ஸ் ஆஃப் ஒமேகா. இது வந்து பீரியாடிக்காக இருக்குது. அதுக்கு பீரியட் வேல்யூ 2 பைன்னு கொடுத்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதே சிக்னலுக்கு நம்ம வந்து இந்த 2 பைக்கே ஆட் பண்ணி பார்க்கும்போது சேம் இந்த சிக்னலே தான் வருது, எக்ஸ் ஆஃப் ஒமேகாவை தான் கிடைக்குது நம்ம பீரியாடிசிட்டியில். அதை நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ப்ரூஃபிங்க்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், நார்மல் டிடிஎஃப்டினுடைய ஃபார்முலா எழுதணும். டெஃபினிஷன் எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா ஈக்குவல் டு
summation n is equal to minus infinity to plus infinity x of n e power minus j omega n. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஒமேகா இருக்கிற இடத்துல ஒமேகா ப்ளஸ் 2πkன்னு ஆட் பண்ண போகிறோம். ஏன் ஆட் பண்ணுறோம், நம்ம செக் பண்ணுறோம். ஒமேகா இருக்கிற இடத்துல ஒமேகா ப்ளஸ் 2πkன்னு போடுறோம். அப்போது இந்த இடத்துல இந்த ஒமேகா இருக்கிற இடத்துல ஒமேகா ப்ளஸ் 2πkன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே ஒமேகா இருக்குது, ஸோ இந்த இடத்துல ஒமேகா ப்ளஸ் 2πk, அதேமாதிரி இந்த ஒமேகா இருக்கிற இடத்துல ஒமேகா ப்ளஸ் 2πkன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். எக்ஸ் ஆஃப் என், இப்போ இதை அப்படியே பிரித்து எழுத போகிறோம். இ பவர் மைனஸ் ஜே இன்ட்டு ஒமேகா இன்ட்டு என்ன வரும், ஜே ஒமேகா என். அடுத்தது இ பவர் மைனஸ் ஜே இன்ட்டு 2πk இன்ட்டு என்ன வரும், மைனஸ் ஜே 2πkn. ஏன்னா இங்கே இ பவரில் ப்ளஸில் இருந்தால் இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இ பவர் மைனஸ் ஜே 2πkn இது எப்படி எழுதலான்னா காஸ் 2πkn மைனஸ் ஜே சைன் 2πkn. அதாவது இது இ பவர் மைனஸ் ஜே தீட்டான்னு இருக்கும். இது எப்படி எழுதலான்னா காஸ் தீட்டா மைனஸ் ஜே சைன் தீட்டான்னு இப்படி எழுதுவாங்க இது. ஓகேங்களா? இங்கே தீட்டா இருக்கிற இடத்துல இருக்குது 2πkn, அதாவது இங்கே இப்படி எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எழுதிப்போம். எழுதிட்டு இப்போது காஸ் 2πk1ஓட வேல்யூ 1, சைன் 2πk1ஓட வேல்யூ வந்து 0 ஃபார் ஆல் kn வேல்யூஸ். ஸோ எந்த n வேல்யூஸ் போடாலும் சரி, எந்த k வேல்யூஸ் போடாலும் நம்மளுக்கு இதுக்கு 1ன்னு வரும், இதுக்கு 0ன்னு வரும். ஸோ 1 மைனஸ் 0ன்னது 1. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது, 1. அப்போது இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதுக்கு e பவர் மைனஸ் ஜே 2πkனோட வேல்யூ 1 எடுத்துக்கலாம். 1 இன்ட்டு திஸ் ஒன் அப்படியே தானே வரப்போகுது, அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். சேம் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபார்முலா வந்துச்சா பாருங்கள். சேம் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபார்முலா வந்துச்சுங்களா. என்ன வந்திருக்கு, எக்ஸ் ஆஃப் பிக் ஒமேகா வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு சிக்னலுக்கு 2πk ஆட் பண்ணும்போது சேம் அதே சிக்னல் தான் நம்மளுக்கு ஃபைனலாக அவுட்புட்டில் வரும், எக்ஸ் ஆஃப் ஒமேகா தான் வரும். ஸோ இதுதான் பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு பீரியாடிசிட்டி ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பண்ணுறோம், ஒமேகா இருக்கிற இடத்துல ஒமேகா ப்ளஸ் 2πkன்னு போட்டோம்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகா தான் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டிடிஎஃப்டிக்கு டெஃபினேஷன் எழுதுங்க, அப்புறமா அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், அப்புறமா பிரித்து எழுதிட்டு காஸ் வேல்யூ சைன் வேல்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேங்களா?